தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிவகங்கை ஆகாஷ் உயிரிழப்பிற்கு காரணமான காவல்துறையினரை கைது செய்து SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டும் இதுவரை உயிரிழந்தவரின் உடலை பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டது. அப்போது மனுதாரர் தரப்பில் காவல்துறையினர் கைது செய்யப்படவில்லை என்பதாலேயே குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அரசு தரப்பில் 7 காவல்துறையினர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. இந்நிலையில் அனைத்து கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டும் உடலை பெறாமல் இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் உடலை பெற்று முறையாக இறுதி மரியாதை செய்ய வேண்டும், அதை விடுத்து உடலை வைத்து அரசியல் செய்வது ஏற்கத்தக்கது அல்ல என தெரிவித்தனர். தற்போது உடலை வைத்து போராட்டம் நடத்துவது ஃபேஷனாக உள்ளது என கூறிய நீதிபதிகள் உடலுக்கு இறுதி மரியாதை செய்யப்பட வேண்டியது அடிப்படை உரிமை, அதனை குடும்பத்தினர் உறுதி செய்ய வேண்டும் என கூறினார். இதனைத் தொடர்ந்து இந்த மனு விளம்பரத்திற்காக தாக்கல் செய்யப்பட்டது என தெரிவித்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.